அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். 550 செய்யுள் 26. பெய்வளை கையாய் பெருநகை ஆகின்ற செய்வயல் ஊரன் வதுவை இழவு இயம்ப கைப்புனை தேரேறி செல்வானை சென்று இவன் எய்தி இடர் உற்றவாறு. தலைவியானவள் தன்னுடைய தோழியை பற்றி சொல்லுகிறாள். அழகான வளையல்களை அணிந்துள்ள தோழியே என்று முதலிலே தோழியை சொல்லிவிட்டு, நன்றாக உழவு செய்த தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிற நல்ல வயல்கள் சூழ்ந்த மருத நிலத்தினுடைய தலைவன், அதாவது என் தலைவன், மற்ற பெண்களோடு செல்ல விரும்பி பரத்தியர் குடியிருப்பு பகுதிக்கு செல்ல இருக்கிறான் புதுமனை விழாவிற்காக. அப்படி அவன் செல்லுகிற போது நான் அவனை மறுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற போது அவன் தேரேறி நின்று அங்கே செல்லும் போது என்னுடைய மகன் அவனிடம் எதிர்பட்டான். மகனை பார்த்த உடனேயே என்னுடைய தலைவன் தலை குனிந்தவாறே, எங்கே பரத்தேர் வீட்டிற்கு செல்ல முடியாதோ என்று துன்பப்பட்ட நிலையை பார்த்தவுடனே எனக்கு சிரிப்புத்தான் வருகிறது என்று தோழியை பார்த்து தன்னுடைய புதல்வனை முடியை முன்னிறுத்தி தோழியிடம் தன்னுடைய தலைவன் பரத்தியர் புதுமணம் கொள்ளுகிற நிலைக்கு போக முடியாமல் தவிப்பதை நகைப்புடன் கூறுகிறாள் என்கிற செய்யுள். மீண்டும் செய்யுள். பெய்வளை கையாய் பெருநகை ஆகின்ற செய்வயல் ஊரன் வதுவை விழவு இயம்ப கைப்புனை தேரேறி செல்வானை சென்றிவன் எய்தி இடர் உற்றவாறு. நன்றி, வணக்கம்.